இந்தியாவில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேட்டகரியில் வருவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் வந்து நேஷ்னல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் அகாடமிலேருந்து ரிலீஸ் ஆன டேட்டாஸ் வச்சு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களோட மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறத வச்சு நான் வந்து சொல்கிறேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சாரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் மந்த்லி இன்கம் எடுத்தேன்னா நீங்கள் வந்து மந்த்லி இன்கம்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ பிலோ வந்து 15,000க்கு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புவர் கேட்டகரியில் வருவீங்க. எதுவுமே வந்து பண்ண முடியாது யாராலுமே. மிடில் கிளாஸ் அப்படி லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க யாருன்னா 15,000லேருந்து 50,000க்குள்ளே வந்து மந்த்லி இன்கம் இருந்துச்சுன்னா லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் முக்கியம். நீங்கள் சென்னையில் இருந்துட்டு ஒரு 1 lakh வாங்கினீங்கனாலும் மிடில் கிளாஸ் தான். வேரியஸ் அதர் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 1.5 லட்சம் வாங்கினீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துடலாம். ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைல் வாழலாம். அண்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், சேஃப்டி மணி இதெல்லாமே இருக்கும். அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னா 1.5 lakhsலேருந்து 5 lakhs இருந்துச்சு அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி அசட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அண்ட் மேலும் வந்து அசட் பில்டிங்கில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோடய வீட்டுக்கு சைடில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து துணிக்காய போடுறதுக்கு ஒரு ஐடியா வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் கிடச்சிது. ரொம்ப நல்லா வந்து இருந்தது. அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு 4 லைன் கூட போட்டுக்கலாம். பட் ஸ்டில் நான் 2 லைன் போட்டிருக்கேன்றதை அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் யார் ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்து குடும்ப வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் வந்து சூப்பர் ரிச் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இயர்லி ஒரு குடும்பத்தோட வருமானம் 22 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வந்து டாப் 1% இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி அதாவது மோர் தென் 70% ஒரு 80% வரைக்குமே கூட நீங்கள் வந்து மிடில் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து இந்தியன் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேலேருந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை இந்த டைமில் நான் ஏன் மேக் பண்ணுறேன்னா 2026 அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வி ஹாவ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லாருக்குமே ஏழையாக வாழ்கிறது பிடிக்கவே பிடிக்காது. பட் ஏழ்மையிலையும் வந்து நல்லா இருக்குது அப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு பேச தெரியாது. எனக்கு அந்த கருத்தில் வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணோன்னா இந்த 2026 நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விச் இஸ் டெக்னாலஜிக்கலாகவும் சரி லேர்னிங்க்கும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு யோசிங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரியிலேருந்து அடுத்த கேட்டகரி போடுறதுக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் ரொம்ப பிடிக்கும். இன் அ வேர்ல்ட் தட் சேஞ்சஸ் ஃபாஸ்ட் லேர்னிங் இஸ் யுவர் ஒன்லி பர்மனெண்ட் அட்வான்டேஜ். எஸ், இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்கும், அது நாளைக்கு வந்து மாறிடும். ஸோ நம்ம அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எனி ஐடி ஜாப்ஸாக இருக்கட்டும் இல்லை என்ன கேட்டகரியாக வேணா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த வேர்ல்டுக்கு அப்டேட் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இன்கம் சோர்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ஸோ என்னோடய வீடியோ வந்து என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமலிசம் இஸ் வே மோர் டிஃப்ரெண்ட் தென் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ரிச் பீப்புள் ஆல்சோ மினிமலிசமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஸ்டில் மணி டாபிக் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். எனக்குமே ஃபினான்சஸ், பர்சனல் ஃபினான்சஸ் ரொம்ப பிடிக்குன்றனால இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் எஸ்ஐபி அதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் லைஃப் ஸ்டைல் மினிமலிசம் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.